வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்துட்டா ரொம்ப அக்ரெசிவாக கேப் அப் கேப் டவுன் நடக்குது ஒரு டைரெக்ஷனலாக சடனாக. அப்போ எப்படி நம்ம ஒரு இந்த பொசிஷன்ஸை வந்து பெரிய லாஸ் இல்லாமல் முடிஞ்சளவு லாஸை குறைச்சி கட் ஆஃப் பண்ணுறது அது வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, டைரெக்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். அது என்ன ஏதுங்கிறது. சரியா? ஓகே. மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புது ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ராடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரியா? இப்போ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன் செல்லிங் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் செல்லிங் என்எஸ்சி நிஃப்டி வீக்லி பண்ணுவாங்க. கரெக்டாக அதான் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. என்னென்னா ஸ்ட்ராடல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அத்திமணியை செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராடல் அத்திமணி கால்னு புட்டை வந்து செல் பண்ணிட்டேன். 24,000 கால் 24,000 புட்டுனா ஸ்ட்ராடலு. இதுவே வந்து அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் தள்ளி 400 பாயிண்ட் தள்ளி இது செல்லு. அதுக்கப்புறம் அந்த செல்லில் ஒரு 300-400 பாயிண்ட் தள்ளி செல்லுனா இது ஸ்ட்ராங்கிள். இதுதான் பண்ணுவாங்க. எல்லோரும் ஸ்ட்ராடல் கூட பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங்கிள் தான் புதுசாக வருவாங்க பண்ணுவாங்க. சரியா? இதுவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் தள்ளி 2 சைடு பை பண்ணி ப்ரீமியம் லாஸ் பண்ணிடுவாங்க. என்னென்னா, இப்போ ஸ்ட்ராடலே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ப்ராஃபிட் வரும். அவங்க பயத்தில் என்ன பண்ணுவாங்க, 2 சைடு அணங்கட்டுவாங்க. அணங்கட்டுறது ஒன்றும் கிடையாது, ப்ளீடிங் பண்ணுறது. இப்போ 300 இங்கே செல் பண்ணியிருக்காங்களே, இங்கேருந்து 200 பாயிண்ட் தள்ளி பை பண்ணிப்பாங்க, 26 பாயிண்ட்டு. தென் வந்து இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இங்கே பை பண்ணிப்பாங்க. இது வந்து என்னென்னா அயன் காண்டோர்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஸ்ட்ராங்கிளில் 2 சைடு பை பண்ணிட்டோம்னா அயன் காண்டோர். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ஒருவேளை டேரக்ஷன் எடுத்து ஒன்று நீங்கள் கன்சால்டேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்குங்க, இதுக்கு ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகலான்னு டேரக்ஷன் எடுத்தால் ஒன்று ஏதோ ஒரு டேரக்ஷன் தான் எடுக்க போகுது. கரெக்டாக பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ ஏதோ ஒரு சைடில் நடக்க போகுது. ஆனால் 2 சைட்லேயும் ப்ரீமியம் லாஸ் பண்ணுறது சரியான விஷயமா இருக்காது. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது வந்து ஜேட் அண்ட் ட்விஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் பேர். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி இந்த அயன் காண்டோர் பண்ண போகிறீங்களோ, ஆனால் வந்து ப்ரீமியமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டிகே ப்ரீமியமில் பையிங்கில் லாஸ் பண்ணுறோம்ல, அந்த லாஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார்ட் நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இப்போ வந்து நிஃப்டி எடுத்துக்கலாமே. நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஏதோ ஒரு சைடு தான் வந்து பெரிய லெவலில் நகரப்போகுது இப்போ. கரெக்டாக? அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒன்று அது வந்து பெரிய லெவலில் மேலே ஏறணும், இல்லை கீழே இறங்கணும். நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் பண்ணி இங்கேயே க்ளோஸ் ஆகலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ஒரு ஸ்ட்ராங்கிள்குள்ளேயே க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற எடுத்திருக்கீங்க. ஒரு வேளை மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் கண்டிஷனில் வந்து மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து இன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து இந்தியன் பாகிஸ்தான் பார்டர் டென்ஷன் இருக்குது, அண்ட் வந்து வார் வந்து இஷ்யூ இருக்குது. அப்படிங்கும்போது ஏறுறதை காட்டிலும் ஏற்கனவே மார்க்கெட் கிட்டத்தட்ட இங்கேருந்து 12% இந்த பாட்டம் டு டாப் வந்து 12% ஏறி இருக்கான். ரொம்ப குட் நியூஸஸில் எதுவும் கிடையாது. மார்க்கெட் மேபி இருந்தால் ஏறுனா பழைய இடத்துக்கே ஏறலாம், அதை தாண்டி ஏற போகிறது கிடையாது. பழையபடி திரும்ப வந்து 24,400 500 போகலாம். ஏறினாலும் பெருசாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏறினாலும் கம்மியாக தான் ஏறும். ஆனால் இறங்குனா பெருசாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வீக்கெண்ட் பொசிஷன் ஹோல்டு பண்ணணும். ஒரு 3-4 நாள் வந்து ஒரு வேளை லீவெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கால் சைட் பை பண்ணுறத விட புட் சைட் மட்டும் பை பண்ணி வச்சுக்கலாம். அது பேர் வந்து ட்விஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்கிள் எடுத்துருக்கீங்க. ஸ்ட்ராங்கிள் 2 சைடு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமை இப்போ வரீங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம இது பண்ணலாம். சரியா? இப்போ வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணணும், வீக்கெண்ட் 2 நாள் இருக்குது. ஒருவேளை பெரியசாக கேப் டவுன் ஆகிடுச்சுன்னு என்னது கேப் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி, கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து 200லேருந்து 400 பாயிண்ட்டுக்குள்ளே தள்ளி உங்கள் விருப்பம் தான் அது வந்து 200 பாயிண்ட்டா இல்லை 400 பாயிண்ட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். 200லேருந்து 400 பாயிண்ட் தள்ளி ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் பை பண்ணிக்கலாம். ஏறுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது அந்த சைடில் வந்து பை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இறங்கிட்டா ஒருவேளை ஏதாவது நியூஸ் வந்து பேட் நியூஸ் பெருசாக இறங்கிட்டா அப்போ நம்ம வந்து ஓப்பனிங்கில் பெருசாக லாஸ் பண்ணிடக்கூடாது. சரி, இல்லை ப்ரோ எனக்கு வந்து பெருசாக கேப் அப்போ கேப் டவுனும் நடக்கலை, மார்க்கெட் வந்து அதே இடத்துல தான் ஓப்பன் ஆனா அப்படிங்கும்போது என்றைக்குமே காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் மார்க்கெட் இந்த ட்விஸ்டர் சிஸ்டரை பொறுத்தவரை அப்படியே நம்ம பை பண்ணி வச்சுக்கக்கூடாது. சரியா? காலையில் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணிடணும், 9:15 மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதா, 9:15 9:30 என்ன பண்ணிடணும், அந்த பையிங்கை க்ளோஸ் பண்ணிடணும்.
சரியா. ஒரு டேல ட்ரேட் ஆகி தான் அதிகப்படியான டிகேங்கிறது நடக்கும், சரியா. நம்ம பெருசாக கேப் அப்போ கேப் டவுனுக்கு பயந்து எடுக்கிறோம். அப்போ நமக்கு அந்த டேலி ஹோல்டு பண்ணி இந்த ப்ரீமியம் லாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. காலையில் ஓப்பன் ஆன நம்ம அந்த 9:15 9:30 நம்ம அந்த பையிங்கை இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வச்சுருக்கிற அந்த பையிங்கை க்ளோஸ் பண்ணிடணும். திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து 3:15 இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது 3:30 க்ளோஸ் ஆகும். 3:15 3:25 நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த பையிங்கை திரும்ப எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேல நடக்கிற டிகே அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து கன்சால்டேஷன் தான் முக்கால்வாசி இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்ட்ராங்கிள் ப்ராஃபிட் தரும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஆனால் ஒருவேளை நமக்கு வந்து ஒரு டேரெக்ஷன், அதுவும் இந்த டைமில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, விக்ஸ் வேறு ஷூட் அப் கொடுக்குறான் அப்படிங்கிற டைமில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது டிஃபிசிட் சிஸ்டம். இதே ஆப்போசிட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்பு எனக்கு பெருசாக இருக்குது, இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை மார்க்கெட்லனா, அது பேர் ஜேடுன்னு சொல்லுவாங்க, சரியா. நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், பை மூணு பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் காலையில் ஓப்பனிங்கில் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த இதை. இந்த டேல நடக்கிற டிகே அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அந்த ஓவர் நைட் அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக திரும்ப வந்து அந்த 3:15 3:25 அந்த பையிங்கை திரும்ப எடுத்து வச்சுக்கணும், சரியா. இதுதான் இந்த ஓவர் நைட் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான மோஸ்ட்டாக இந்த ஸ்ட்ராங்கிளில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படிலாம் பண்ணலான்னு வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. தென் இந்த டிஃபிசிட் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் ஒரு சைடில் கிடைக்கும். அண்ட் வந்து ஒரு சைட் ப்ளீடிங், நீங்கள் எந்த சைடில் மார்க்கெட் வேகமாக விழுகும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்ஸ் குறைஞ்சிரும் கூட. முக்கியமாக விக்ஸ் ஷூட் அப் டைமில் இது பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பை இருக்கிறனால திடீர்னு விக்ஸ் வந்து அன்நார்மலாக இப்போலாம் வந்து வேகமாக ஷூட் அப் கொடுக்குது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம பெரிய லெவலில் ஒரு விக்ஸ் ஷூட் அப் கொடுக்குறதுனாலே கேப் அப்போ விட கேப் டவுனுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பையிங் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஓவர் நைட் ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.